ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ரொம்ப அற்புதமான அனுபவம். குரங்குகள் எல்லாம் தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற அனுபவம் பெரியவா எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு முறை ஸ்ரீமடத்தில் காஞ்சிபுரத்தில் பல்லக்கில் ஸ்ரீமடத்துக்கு முன்னாடி வாசலில் எல்லாருக்கும் அனுகிரகம் காட்சி கொடுத்துட்டுருக்கா. அப்போது வந்த தரிசனத்துக்கு வந்த அன்பர்கள்லாம் நிறையா தட்டு தட்டா பூ, பழம், கல்கண்டு, வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டுருக்கா. அதில் அபிஷேக திரவியங்களும் இருக்கு. தேன் பாட்டில், பால், தயிர், அந்த மாதிரி முந்திரி, பாதாம் வழக்கம் போல், சாக்லேட்டு, வாழைப்பழம், மோஸ்ட்லி வாழைப்பழம், பூ, இது எல்லாம் பெரியவாக்கு முன்னாடி வச்சிருக்கா. சமர்ப்பிச்சுட்டோ எல்லாம் அவாவா நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறா. ஸ்ரீ பெரியவா அந்த பக்கம் தடி எடுத்துட்டு தண்டத்தோடு தானே இருப்பா. அந்த மாதிரி அணுக்க தொண்டர்கள் பலரும் குரங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு தடியோட வந்துட்டா. ஒரு சொடுக்கி எல்லாரையும் அப்படியே நில்லை அப்படின்னு உத்தரவு போட்டாலாம் பெரியவா. குரங்குகளை எக்காரணத்தை கொண்டும் அடிக்கக்கூடாது, ஆஞ்சநேயராக நினச்சி நாம் ராமராமா சொல்லணும். அதைத்தான் இன்னைக்கு பெரியவா சொல்ல வரா எல்லாருக்கும். அங்கேருந்து எங்கேயோ ஒரு குரங்கு படை வந்துடுத்தோ, பழத்தை திங்கிறது, பூவை பிக்கிறது, தேன் பாட்டில் உருட்டுறது, கல்கண்டு, திராட்சை எல்லாம் அது அடக்கிக்கும் இல்லையா, பையா இங்கே இந்த மாதிரி அடக்கிண்டு திரிஞ்சுட்டுருக்கு அத்தனை ஒரு படை. அணுக்க தொண்டர்களுக்கோ பயம், பெரியவா கிட்ட எங்கேயான்னு போய் சில்மிஷம் பண்ண போகிறதே அப்படின்னு. பெரியவா சஞ்சலமே இல்லாமல் அமைதியாக அழகாக பார்த்துட்டு இருக்கா, தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா குரங்குகளுக்கும். குரங்குகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்குன்னு பாருங்கோ. பெரியவால ஒன்றுமே செய்யலை. வந்தது, அதோட வேலை ஆச்சு, பழத்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, வேணுங்கிறது கிடச்சிது, 2 நாளைக்கு ஆகாரம் இருக்குது வயிற்றில் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுது. அவ்வளோதான். அந்த அணுக்க தொண்டர்கள் எல்லா குச்சியை தூக்கிட்டு வந்தவா, தடியை எடுத்துட்டு வந்தவா அப்படியே தடியை வச்சுட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். கூடாது அப்படின்னோடனே எல்லாரும் போய் அடிக்கிறதுக்கு வந்துட்டா குரங்குகளை. பெரியவா சத்தம் போட்டோடனே அப்படியே நின்றுட்டா கப்சிப்பிட. இது ஏன் அன்னைக்கு அப்படி சொல்கிறான்னா, அதோட ஒரு அனுபவத்தை சொல்கிறா, ஒரு கதையை சொல்கிறா. இந்த மாதிரி தான் ஒருத்தர் குரங்க அடிச்சு விட்டார். விளையாட்டுத்தனமாக இல்லை, அவாத்தில் வந்து ஹிம்சா பண்ணிகிட்டே இருந்ததுன்னு. அடுத்த இதில் அவருக்கு பொன் குழந்தை பிறந்தது, பேசவே இல்லை. இவா மனசு கலங்கி போய் பெரியவா கிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு குரங்கை ஹிம்சா பண்ணிட்டேன், இப்போ என் பொண்ணு வந்து பேசலை, குரங்குகளை ஹிம்சா பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுற, களிமண்ணால் ஒரு குரங்கை செய், கோவிலில் கொண்டு போய் பக்தி ஸ்ரத்தையா ஆஞ்சநேயர் கோவிலில் கொண்டு போய் அந்த பொம்மையை வச்சுட்டோ, நைவேத்தியம் அதுக்கு என்ன முறையாக செய்யணுமோ, சுவாமிக்கு ஒரு அபிஷேகம், அர்ச்சனை, அங்கே தத்தியானம் விசேஷம் இல்லையா, தயிர் சாதம், அதை எல்லாருக்கும் சமர்ப்பிச்சுட்டு நீர் பானகம் கொடுத்து அதையும் எல்லாருக்கும் விநியோகம் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அந்த வாய் பேசாத பொண்ணுக்கும் மனசு ஒப்பி யார் வராலோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு வரனா பாரு. அதே மாதிரி அந்த வாய் பேசாத பொண்ணுக்கு அந்த பொண்ணு மனசு புரிஞ்சுண்டு ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கு அவளுக்கு ஒரு குழந்தை. சுட்டின்னா சுட்டி, படிச்சுட்டி, நன்ன கலகலன்னு வாய் பேசுறது. அங்கே இருக்கிறவா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். வாய் பேசாத ஊமை பொண்ணுக்கு திரும்ப அதே மாதிரி தான் ஏதானு அங்கஹீனமாக இருக்கும்னு நினச்சிப்போம். இதுதான் இந்த மாதிரி நாம் தப்பு செஞ்சுட்டா உடனே அதை நாம் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி மகான்கள் கிட்ட கேட்கணும். இல்லை நம்ம அம்மா அப்பா யார் என்ன வழி சொல்கிறாலோ, வழிமுறை, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை, பிரச்சனைன்னு இருந்துட்டா சொல்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லையோ, அதையும் நாமளே தேடி போய் செஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்துடலாம். அந்த மாதிரி அவள் செஞ்ச உடனே அந்த குழந்தை படிச்சுட்டித்தனமாக பிறந்த உடனே வாய் துடுக்கா
எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இவா அடுத்த முறை பெரியவா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க அந்த குழந்தையோட வரா. பொண்ணு மாப்பிள்ளை பேத்தியோட பெரியவா கையோர்த்தி கல்கண்டு பழம் குங்குமம் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். ஆஞ்சநேயர்னா வந்திருக்கா ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு பெரியவாளுக்கு அவ்வளவு திருப்தியாக அவ்வளவு சந்தோஷமா. அதனால் குரங்குகளை எங்கே பார்த்தாலும் நாம் பொரி கல்கண்டு நிலக்கடலை அது எண்ணெல்லாம் சாப்பிடுமோ அந்த மாதிரி ஐட்டத்தை நாம் கையில் எடுத்துப்போம். பொதுவாக பழனி மலை, குமரன் மலை, திருப்பரங்குன்றம் அந்த ஏரியாலெல்லாம் ஜாஸ்தி குரங்குகள். அந்த மாதிரி குரங்குகளை நீ பார்த்தேன்னா ராமராமா சொல்லிட்டு இத்தனை பொரி கல்கண்டு அங்கே விற்கும், அதை ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போய் போட்டேன்னா உனக்கு நன்மை தான் வருமே தவிர தீமை கெடுதல் வரவே வராது. நாமளும் இந்த ஒரு நாளும் ஏதான ஒரு அனுபவம் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கதை சொல்கிறேன். பெரியவாளுடைய கடாட்சம் எல்லாருக்கும் எப்படி எப்படி கிடைக்கணுமோ அப்படி நிச்சயம் கிடைக்கும். எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு இதுக்கு நம்ம உண்மையான பக்தி மட்டும்தான் பெரியவாளுக்கு வேணும். நாம் இஷ்டப்பட்டு எதை செஞ்சாலும் பெரியவா ஏற்றுண்டு உனக்கு ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீராம நவமி வருது, ஆஞ்சநேயர் இது சொல்லியிருக்கேன். வரிசையாக இந்த வாரம் முழுக்க இதே மாதிரியே தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. இதுவே நமக்கு ஒரு பெரிய அனுகூலம், ஒரு மன திருப்தி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.